போட்டாரோ ஸ்பீடு தான் வாங்க நிறைய தன்னுடைய வேலைகளாகிய சாப்பிடுவதற்கு, பின்பு படிப்பது போல் எழுதுவதற்கு, எந்த ஒரு செயலுக்கும் தன்னுடைய கையை சரிவர பயன்படுத்த இயலாத காரணத்தினாலும் வலி இருந்ததனாலும் எங்கள் துறையை அணுகினார்கள். மருத்துவராகிய நாங்கள் பரிசோதனை செய்த போது வலது கையில் 3, 4 ஆகிய விரல்கள் பிறப்பிலிருந்தே ஒட்டி பிறந்திருந்தது. 2 விரல்கள் ஒட்டி இருந்த நிலைமையில் தன்னால் கையை சரிவர அசைக்க இயலாமல் இருந்த காரணத்தினால் நாங்கள் பல டெஸ்ட்கள் செய்த பின்பு அறுவை சிகிச்சைக்கு தயார் செய்தோம். 7/7/22 அன்று சிறுமிக்கு நமது தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை டாக்டர் ராஜ்குமார் ஆகிய நான் மற்றும் என் துறை சார்ந்த அறுவை சிகிச்சை வல்லுநர்கள் டாக்டர் பிரபாகர், டாக்டர் ராஜா, டாக்டர் அருணாதேவி ஆகியோரும், மயக்க மருந்து நிபுணர்கள் ஆகியோரும் இந்த சவாலான சிகிச்சையை மேற்கொண்டோம். இதில் என்ன சவால் இருக்கிறது என்றால், 2 விரல்களையும் பிரிப்பதில் சில நேரங்கள் 2 விரல் கூடிய ரத்தோட்டங்கள் மாறுபட வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த நுணுக்கமாக இந்த ரத்தோட்டங்களை பிரித்தெடுத்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். தவறாக செய்தால் 2 விரலுக்குரிய ரத்தோட்டங்கள் பாதிப்படைந்தால் 2 விரல்களுமே அழுகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் மிக நுணுக்கமாக இந்த அறுவை சிகிச்சையானது அரங்கேறியது. சுமார் கடந்த 1 வருட காலமாக சிறுமிக்கு 2 கைகளிலும் பயிற்சிகள் சொல்லித் தரப்பட்டது. தற்சமயம் விரல்களுடைய அசைவுகள் நன்றாக உள்ளது. தன்னுடைய செயல்திறன் வலது கை தினமும் பல வேலைகளுக்கு பயன்படுத்துவதால் அந்த சிறுமி தற்சமயம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். தன்னால் எல்லா குழந்தைகளைப் போல் எல்லா வேலைகளையும் செய்வதில் மிகவும் நாட்டமுடன் இருக்கிறார். இதற்கு எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி மற்றும் பெற்றோருக்கும் அந்த குழந்தைக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த ஒட்டி பிறக்கும் விரல்கள் சுமார் ஒரு 4000 குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி அமையும். மேலும் இதை சரிவர செய்தால் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக இந்த விரலுடைய அமைப்புகளையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் மற்றும் விரலுடைய செயல்திறன்கள் முழுவதுமாக எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி விரல்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் இந்த அறுவை சிகிச்சையின் சிறப்பம்சம். தற்சமயம் இந்த படங்களை பார்த்து விதம் நல்லா தெரியும். இது பின்பகுதி, இது முன்பகுதியானது. சரி சார். கை விரல்கள் 3, 4 பிரித்த பின்பு சொல்லுங்க சார். சார் ஒரு சில பத்திரிகை மற்றும் அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை நம்மகிட்ட 2 விரல் வலது கையில் 3வது 4வது விரல் ஒட்டியே பிறந்தது. அதை நம்ம மருத்துவமனையில் 2 விரல்லையும் ஒட்டி இருக்கிறதுல உள்ள சிரமங்களையும் ஆராய்ந்து அது நல்லபடியாக பிரித்து 2 விரலையும் எல்லாரும் உபயோகப்படுத்துவது போல் நம்ம அந்த குழந்தைக்கு கை விரல்களை பிரித்து செய்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒட்டுறுப்புத்துறை பிளாஸ்டிக் சர்ஜரி என்கிற முறையில் அவங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையோட கை இடது கை எப்படி தனியாக எல்லா விரலும் தனியாக இருந்ததோ அதே போல் வலது கையும் எல்லா விரலும் தனியாக இருந்து
எப்போதும் போல் எல்லா பிடிச்சி எழுதுறது சாப்பிட்றது எல்லாத்துக்கும் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக பழையபடி நார்மல் லெவலுக்கு வந்துடுச்சு. ஒரு 5 வயது சிறுமியானவள் வலது கையில் 3, 4 ஆகிய விரல்கள் ஒட்டி பிறந்து கையின் செயல்திறன் குறைந்ததால் ஒவ்வொரு தடவையும் கையை மடக்கி நீட்டும் போது வலி இருந்த காரணத்தினால் எங்கள் ஒட்டு உறுப்பு அறுவை சிகிச்சை துறைக்கு 22ஆம் வருடம் எங்களை அணுகினார். நாங்கள் பலகட்ட சோதனைக்கு பின்பாக அந்த குழந்தைக்கு 2 விரல்களையும் பிரித்தெடுப்பதில் அறுவை சிகிச்சை செய்து சரி செய்தோம். இந்த அறுவை சிகிச்சையில் என்ன ஒரு நுணுக்கம் என்றால் 2 விரல்களுக்கும் உரிய இரத்தோட்டங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். அதை சரியாக நேர்த்தியாக பிரித்தெடுத்து இன்று அந்த 2 விரல்களும் நல்ல செயல்திறனோடு உள்ளது. அந்த சிறுமிக்கு எல்லோருடைய கையில் இருக்கும் விரல் மாறி ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமாக நாங்கள் செய்துள்ளோம். இதை தூத்துக்குடி அரசு மருத்துவமனை ஒட்டுறுப்பு சிகிச்சை துறையில் நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இன்று அந்த சிறுமி எல்லாரும் அறியும் எல்லா வகையான செயல்பாடுகளையும் இந்த அறுவை சிகிச்சை மூலமாக சந்தோஷமாக செய்கிறாள். இந்த அறுவை சிகிச்சையினால் அந்த விரலின் தன்மையை நாங்கள் பழையவாறு அமைத்து கொடுத்திருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு முழு ஆதரவு தெரிவித்த டீன் சார், மருத்துவர் சிவகுமார் சார், ஆர்எம்ஓ சைலஸ் சார், மெடிக்கல் சூப்பரண்டன்ட் குமரன் சார் மற்றும் எங்கள் துறை சார்ந்த டாக்டர் பிரபாகர், டாக்டர் அருணாதேவி, டாக்டர் ராஜா மற்றும் மயக்குனர்கள், மற்ற செவிலியர்கள் அனைத்து 4000 to 5000 டெலிவரியில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி வரலாம். ஒரு கை மட்டுமல்ல, மற்ற கையிலையும் சேர்ந்து வரலாம். இந்த சிகிச்சையானது நமது தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீடு திட்டம் மூலியமாக செய்யப்பட்டது. மேலும் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் நமது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலே சிறப்பாக செய்கிறோம் என்பதையும் நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்.